ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த இயேசுவின் அற்புதத்தோடையும் 24 ஆண்டுகளை முடிந்து 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாலே இந்த சிலுவை ஜூபிலியிலே உங்களை காணும்படியாக கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் சபையாக போதுகராக உங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே இன்னொரு உலகம் முழுசு கொண்டாடி கொண்டிருக்கிற சுதந்திர தின 80வது ஆண்டு விழாக்காகவும் அதை நாங்கள் நன்றி சொல்கிறோம். விசேஷமாக ஆண்டு சமூகத்திலே காத்திருக்கும் போது ஆண்டவர் இந்த சிலுவை ஜூபிலியிலே ஆண்டவர் என்ன பேச வேண்டும் என்று காத்திருக்கும் போது கர்த்தர் அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அது யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனங்களை வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன் சொல்லி அழகான யோவான் 15:14 வாசித்தது போல கர்த்தர் அநேகர் கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த கனமான ஊழியத்தை 25 ஆண்டுகள் என்பது காலாண்டுடைய காலங்கள் ஓடிவிட்டன. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ துயரங்கள், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையுமே நன்மையாய் தேவன் செய்து முடித்தார். நான் நிற்பதும் நிர்மூலமாக அவருடைய சுத்த கிருபியினாலே கர்த்தர் கிருபியாய் இந்த ஊழியத்தை நடத்தினார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. தானாக ஏற்படுத்த முடியாது. ஒரு ஆத்மாவை கொண்டு வருவது என்றால் மிக கடினமான காரியம். ஆனால் கர்த்தனோடு இருந்து எத்தனையோ தடைகளும் மற்றும் இந்த 25ஆம் ஆண்டு காணும்படியாக எல்லாவற்றையுமே தேவன் செய்ததுக்காக நான் உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகிறேன். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வாழும் போது 12 சீசர்களிலும் முதல் சீசனாக பேதுருவை இயேசு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது பேதுரு ஆனவர் மீன் பிடிக்கிறவராய் இருந்தார். அப்பொழுது பின்னே வாருங்கள் என்று சொல்லி அழைத்து, இனிமேல் நீ மீன் பிடிக்கிற மனிதரை பிடிக்க வா என்று சொல்லி பேதுருவை தேவன் அழைச்சார். எதுக்காக தேவன் பேதுருவை அழைச்சார்? நீங்கள் போய் கனி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை அழைத்தார். தன்னை எல்லாத்தையும் விட்டு இயேசு கிறிஸ்து பின் சென்று தன்னுடைய ஊழியத்தை ஒரு பேதையாய் இருந்த ஒரு மனிதனை, படிப்பறிவு இல்லாத மனிதனாக இருந்து ஒன்றும் அறியாத மகனை பேதுருவை தேவன் தெரிந்து கொண்டார். அதே போல கர்த்தர் பேதுருவை தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துடைய அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 50 நாளிலே பெந்தகோஸ்து நாள் போது இந்த 12 சீசர் புது அபிஷேகத்தை பெற்று மேலறையிலே பல பாஷைகளை பேசி பேதுருவை தேவன் தெரிந்து கொண்டார். பிறகு பேதையா இருந்த அந்த பேதுரு முதல் பிரசங்கத்திலே ஆண்டவர் கிருபினாலே 3000 ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்த பிரசங்கத்திலே ஆதி அப்போஸ்தலர் சபைகளிலே அநேகர் 5000 10,000 என்று லட்சக்கணக்கான ஜனங்கள் 2 லட்சம் ஜனங்களை கூடி அவர் போதகராய் இறக்கப்பட்டார். கர்த்தர் என்னை எதுக்காக தெரிந்து கொண்டார் பார்ப்போம். அது ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷமும், இறுதியை நொறுங்குண்ட காயம் கட்டுவதும், சிறைப்பட்ட விடுதலையாக்கவும் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எதுக்காக தன் ஜீவனை விட்டார் என்று, பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்பொழுது இந்த பிசாசு ராஜ்யத்தையும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு நம்ம பாவங்களுக்காக மீறுக்காக காயப்பட்டு அவர் இந்த பூமியில ரத்தம் சிந்தி அவர் சம்பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயம். அதுக்கு தான் தேவன் சபைகளை உருவாக்கி போதகரை அபிஷேகம் பண்ணி வரங்களுக்கு கனிகளை கொடுத்து
நீ போய் கனி கொடுக்கும்படியாக தேவன் செய்தார். அதே போலதான் கர்த்தர் என்னையும் கர்த்தர் அழைக்கும் போது அநேகர் கனி கொடுக்கவாய் என்று சொல்லி இந்த 24 ஆண்டுகளை எத்தனையோ பாடுகளின் நிமித்தம், பாஸ்டர் நான் உனக்கு இருக்கிறேன், நான் உதவி செய்கிறேன் என்று சொன்ன எல்லாரும் எத்தனையோ பேர் வந்தார்கள், எத்தனையோ பேர் போனார்கள். கர்த்தர் மட்டுமே என்னோடு கூட இருந்து அந்த 25ஆம் ஆண்டிலே சிலுவை ஜூபிலை காணும்படியாக கர்த்தர் செய்தார்னா அவருடைய சுத்த கிருபையாக அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று இதன் மூலமாய் நாம் அறிவோம். இந்த ஊழியத்துக்கு வரும்போது என்னுடைய தகப்பனார் ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலே பணியாற்றி கொண்டு அவர் ரிட்டையர்டு வாலிமெண்ட் எடுத்து அவர் மரித்து போனார். எங்கள் தாயார் ஒரு ஆசிரியராக இருந்தார்கள், அவங்களும் வாணி ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டாங்க. என் கூட பிறந்த 4 சகோதரர்கள், நான் 5வது ஒரு சகோதரி இருக்கார்கள். வறுமை எப்படி கர்த்தர் பேதுருவை தெரிந்து கொண்டாரோ அதே போல நான் மிகுந்த துயரத்திலும் பாடுகளில் இருக்கும்போது கர்த்தர் அநேக கன்வென்ஸ் போகிற நாட்கள் உண்டு. அந்த நாளிலே கர்த்தர் என்னை அநேக தேவதாசர் மூலமாக என்னை பெயர் சொல்லி அழைத்தார். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். 2000 ஆண்டவர் என்னை தொட்டு அநேக தேவதாசர் மூலமாக அழைத்தது உறுதி செய்தார். இப்பொழுதும் என்னுடைய சாட்சியை மத்தியில் இருக்கிற பாஸ்தமா அவர்கள் சொல்ல பிறகு மீண்டும் ஆசீர்வாத ஜெபத்தை நம்ம செய்வேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். தேவன் தாமே அவர் கிருபையா இந்த 25வது ஆண்டு விழாவை எங்களுக்கு கொண்டாடும்படி கிருபை கொடுத்திருக்கிறார். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக போதகர் அவரோட சொன்ன சாட்சியின் பிரகாரமா ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து அநேகம் போராட்டம் உபத்திரவம் அதன் மத்தியில தன்னுடைய வாழ்க்கையில வேலை செய்து பிழைக்க முடியுமா நினைச்ச அவரை தேவன் அநேகம் தேவதாசர்கள் மூலமா ஊழியத்துக்கு அழைச்சார். நானும் கூட ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல நான் படித்தேன். கர்த்தரை அறியாத குடும்பத்தை சேர்ந்த பெண். அதுல இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு சாட்சியா வாழணுன்ற ஆசையில நானும் ஒரு கிறிஸ்தவ ஒரு பகுதி நேரமாவது ஊழியத்தில் இருக்கணும், அப்படிப்பட்டவரை தான் நான் திருமணம் செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். தேவன் எங்களை இணைத்தார். தேவஜனமே, போதகர் மூலமா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரம் யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் பிரகாரம், நீங்கள் என தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க என்னுடைய நாமத்தினால எதை பிதாட்ட கேட்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், உங்க கனி நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாகவும், உங்க கனி நிலைத்திருக்கும்படியாகவும் உங்களை ஏற்படுத்தினேன். அதே போல இந்த ஊழியத்துக்கு எங்களை அழைக்கும் போது வெறுமை, தனிமை, அநேகம் பாடு உபத்திரவம், எங்களுக்கு உதவி செய்யக்கூட மனிதர்களுடைய கரம் இல்லாதபடி தேவனே கரம் பிடிச்சு எங்களை நடத்தினார். இது வரைக்கும் எங்களுடைய சாட்சிகள் எவ்வளவோ சாட்சிகளை நாங்க பகிர்ந்து கொண்டிருக்கோம், நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா இந்த 25வது ஆண்டு விழாவில் கடந்த நாட்கள்ல தேவன் எங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் அந்த புகைப்படங்களோட கூட உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். அதை நீங்க இப்ப பாப்பீங்க. முதலாவது 2003 அநேகம் தேவதாசர்கள்ட்ட நாங்க கேட்டு ஜெபம் பண்ணி இந்த திருமணம் கர்த்தரால ஏற்படுத்தப்பட்டது, நீங்க திருமணம் செய்யலாம்னு சொல்லி ஆண்டவர் கிருபையா 2003 எங்களோட திருமண காரியத்தை செய்து கொடுத்தார். அதற்கு பிறகு 2004வது வருஷத்துல தேவன் அவரோட தீர்மானத்தின் பிரகாரம் ஒரு நல்ல அழகான ஒரு ஆண் குழந்தைய தேவன் ஈவாக கட்டளையிட்டார். அதற்கு பிறகு 3 ஆண்டு காலம் எங்களை கர்த்தர் உபத்திரவத்தின் பாதையில நடத்தினார். ஊழியம்னா என்ன, ஜெபம்னா என்ன, எப்படி ஆண்டவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும், மனுஷர்கள் யார், பிசாசுடைய போராட்டங்கள் எப்படி இருக்கும், ஒரு மனுஷனுடைய உபத்திரவங்கள் எப்படி, எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து 3 ஆண்டு காலம் உபத்திரவத்தின் பாதையில நடத்தி ஆண்டவர் அநேகம் வேத காரியங்களை கற்றுக் கொடுத்து ஊழியத்தை கர்த்தர் எங்க கையில கொடுக்கிறாரு. முதல் ஊழியத்தை நாங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சோம். வீட்டுல முதல்ல ஒரு ஆத்துமா வராங்க, அப்புறம் அந்த ஒரு ஆத்துமா அற்புதம் பெற்று அவங்க 4 பேரை கூட்டிட்டு வராங்க. இப்படியே வீட்டுல ஊழியங்கள் பெருக ஆரம்பிக்குது. வீட்டுல அநேக ஜனங்கள் அற்புதங்களை வர்ற ஜனங்களுக்கெல்லாம் தேவன் அற்புதங்களை செய்தார். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், ஊமியர்களை பேச வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார். அநேகம் வியாதிஸ்தர்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நம்பி விசுவாசத்தோட கூட வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் தேவன் சுகத்தை, பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்கள் போய் அநேகம் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்தாங்க. வீட்டுல இடம் போதல. அதற்கு பிறகு தேவன் எல்லைகளை விசாலமாக்கி தேவன் ஒரு திருமண மண்டபத்துல இந்த ஊழியத்தை கர்த்தர் கொண்டு போனார். அந்த இடங்களையும் ஊழியங்கள் பெருக ஆரம்பிச்சது. அந்த இடத்துல இருந்து தேவன் போதகரை இறையியல் பட்டங்களை படிக்க வைத்து பேச்சுலர் ஆஃப் டிவைனிட்டி
மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, ஒவ்வொரு இறையியல் பட்டமா படிக்க வைத்து தேவன் கிருபைகளை கொடுத்தார். அதற்கு பிறகு கர்த்தரை அறியாத குடும்பத்திலிருந்து நானும் வந்ததுனால போதகருடைய கைகள்னால நான் ஞானஸ்தானம் எடுக்கவும் அநேகம் புறஜாதி மக்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்தார். அதோடைய புகைப்படங்கள் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு தனியா ஒரு சபை இல்லாம நாங்க கஷ்டப்பட்டோம். அதற்கு பிறகு ஆண்டவரோட சமூகத்துல கண்ணீரோட ஜெபம் பண்ணோம். தேவன் கர்த்தரை அறியாதவர்கள் எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஒரு நல்ல இடத்துல ஆலயத்தை கட்டி கொடுத்தாங்க, வாடகைக்காக கட்டி கொடுத்தாங்க. அந்த இடத்துல நாங்க இந்த ஆகஸ்ட் 15 அன்றுதான் முதல் சபை ஆராதனை எங்களுக்காக தேவன் கொடுத்த சபையில நாங்க ஆராதனையை செய்ய ஆரம்பித்தோம். அந்த இடத்துலயும் திரளான ஜனங்க வரவும் சுவிசேஷ ஊழியங்கள் சபையுடைய ஊழியமா மாறி அநேகம் ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதுக்கு பிறகு சேலத்துல கிளை ஊழியத்தை ஆரம்பிக்கவும் அங்கு அநேக ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செய்தார். ஒவ்வொரு வருஷம் ஆண்டு விழாவிலையும் அநேக ஜனங்களுக்கு எங்களால முடிந்த தர்ம காரியங்களை செய்யறக்கு தேவன் கிருபை பாராட்டினார். தொடர்ந்து இந்த ஊழியம் பெருக ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு இப்ப சமீபமா இதே வாடகை இடத்துல 7 ஜனங்கள் விசேஷ கூட்டங்கள் நடத்துவதற்காக கர்த்தர் எங்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுத்து இந்த சபையை புதுப்பிக்கவும், அதுக்கு பிறகு ஒரு மினிஹால் 7 ஜனங்கள் தங்களுடைய விசேஷ காரியங்களை செய்து கொள்வதற்காக ஒரு சிறிய மினிஹாலை திறக்கும்படி தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். அதே வாடகை இடத்துல எங்களுக்கு ஞானஸ்நான தொட்டி கட்டி அதுல அநேக ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். கேன்டீன், ஏன்னா அநேக ஜனங்கள் வெளியூர்ல இருந்து வர்றாங்க. எங்க பக்கத்துல ஒரு சின்ன டீ கடை கூட கிடையாது. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, வயசானவங்க ஒரு டீ கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆண்டவரை ஜெபம் பண்ணோம், ஒரு கேன்டீன் நல்லபடியா திறக்க தேவன் கிருபை பாராட்டினார். இப்படியாக இந்த 25 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொல்லுவார், உங்களோட யாருமே இல்லை, ஒரு தகப்பனை போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன், நான் உங்களை நடத்தினேன்னு சொல்வது போல எங்களை 2 பேருடைய வாழ்க்கையில நடுவுல இருந்தது கர்த்தர் மட்டும்தான். எந்த அதிகாரிகளோ பெரிய செல்வந்தரான மனுஷர்களோ இல்லை, ஆண்டவரோட கரம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் உதவி கேட்போம். ஒவ்வொரு நாள் எந்த தேவை இருந்தாலும், ஆண்டவரே எங்க தேவைகள் பெருசா இருக்கு, நீங்க உதவி செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அதோடைய ஆரம்பம் அற்பமா இருந்துச்சு, ஆனா முடிவை தேவன் சம்பூரணமா மாற பண்ணினார். இன்னும் ஒரு குட் நியூஸ் நாங்க சொல்லணும் அப்படின்னா, இந்த 25வது ஆண்டு விழாவை ஈரோடு மாவட்டத்துல CSI பாரிஸ் ஹால் ஒரு திருமண மண்டபத்துல நாங்க இந்த விழாவை தேவனுக்கு நன்றி விழாவா கொண்டாடும்படி தேவன் எங்களுடைய வழிவாசலை திறந்தார். பண தேவைகள் பெருசா இருக்குதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆனா தேவன் எல்லா தேவைகளையும் சந்தித்து CSI பாரிஸ் ஹால் ஒரு திருமண மண்டபத்துல நன்றி விழாவை அநேக போதகர்கள் இதுல வந்து கொண்டிருக்கிறாங்க. அநேகம் விசுவாச மக்கள், எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், இந்த சபையில அற்புதம் பெற்றுக்கொண்ட அனைவரும் இதுல கலந்து கொள்கிறாங்க. சீக்கிரமாகவே இதோடைய வீடியோ பதிவையும் நாங்க உங்களோட கூட பகிர்ந்து கொள்வோம். கடந்த வருஷத்துல தேவன் எங்களுக்கு சபைக்காக ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காகவும் வரக்கூடிய ஆண்டுகள்ல அதோட தேவைகள் சந்திக்கப்படணும். ஆலயத்தை கட்டுவதற்காக நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த யூடியூப் மூலமா ஒவ்வொரு நாளும் தெய்வ செய்தியை உங்களோட கூட தேவன் பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபையும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 25வது ஆண்டு விழாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பன் தாமே, இதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல தகப்பனே. எங்கள்கிட்ட திறமைகள் எதுவும் இல்லை, தாளந்துகள் இல்லை அப்ப, ஒன்றுமே இல்லாத போது தகுதி இல்லாத எங்களை இந்த கனமான ஊழியத்துக்கு நீங்க அழைத்தீங்க சுவாமி. அதே போல சுவாமி, இந்த 25 ஆண்டு காலம் ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல எங்களோட இருந்து அப்பா தகப்பனே சகல நன்மைகளையும் ஈவா கொடுத்து கைவிடாம நீங்க நடத்துனீங்கப்பா. எல்லா சூழ்நிலைகள் எதிராக இருந்த போது கூட எங்களை விட்டு விலகாம கைவிடாம எங்களை நடத்துனீங்கப்பா. அதற்காக தகப்பனே கோடான கோடி நன்றிகளை நாங்க ஏறெடுக்கிறோம். எத்தனை நன்றிகளை நாங்க அப்பா செலுத்தினாலும் உம்முடைய நாமத்துக்கு அது ஈடு ஒருபோதும் ஆகாது சுவாமி. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிற சுவாமி. இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தகப்பனே ஆண்டவர், அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ போராட்டங்கள், கண்ணீர்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எங்களுக்கு செய்த தேவன் அவர்களுக்கும் செய்ய அதிக வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே அப்ப. இந்த தேவ செய்தியை பார்க்கிற ஜனங்க எங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை துவக்கி கொடுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் அப்பா உங்களை நோக்கி பார்க்கிறாங்களோ தகப்பன் தாமே பரத்துல இருந்து
இரட்டிப்பான நன்மை அவர்களும் அவங்க குடும்பங்களும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இந்த 25 ஆண்டு காலம் இந்த ஊழியத்தோட நீங்க இருந்த தேவன் இனி வரக்கூடிய ஆண்டுலையும் ஒவ்வொரு வருஷமும் நாங்க உமக்கு சாட்சியா நிக்க கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமை உம்முடைய ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென். கர்த்தருடைய கிருபையும் அளிக்கும் சமாதானமும் விசேஷமாக இந்த இயேசு நற்பத்தினுடைய ஆண்டு விழாவோடும் வருகையும் பிள்ளைகளோடும் வருகை மட்டும் என்றெடுப்பதாக. ஆமென்.